டங் சோர்ஸ், டங் அல்சரேஷன்ஸ் அல்லது மவுத் அல்சரேஷன்ஸ், அதாவது வாயில் ஏற்படக்கூடிய, நாவில் ஏற்படக்கூடிய புண்கள். இந்த மாதிரி நாக்கில் குருத்து அல்லது உதடுகள்லையோ அல்லது எகிறுகள்லையோ தாடைகள் உள் தாடைகள்லையோ உங்களுக்கு அடிக்கடி கொப்பளம் வந்துகிட்டே இருக்குது. இது வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இது ஏன் வருதுன்னு தெரியல அப்படின்னா இதோட காரணம் என்ன, இது என்ன சொல்லக்கூடும், இது ஏதாவது உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையோட அறிகுறியாக இருக்கக்கூடுமா, இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் உங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி புண்கள் உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு மவுத்தில் அப்படின்னு சொன்னால், நிறைய சாப்பிட்றது வந்து நம்ம லிமிட் பண்ணிடுவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்னதாக ஒரு மைல்டாக ஸ்பைசி ஃபுட்டோ அல்லது புளிப்போ எதுவுமே நம்மளால் சாப்பிட முடியாது, அவ்வளோ சிரமமாக இருக்கும். முழுங்க முடியாது, அங்கேயும் புண்கள், தொண்டையிலையும் புண்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பைசி ஃபுட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணி வச்சுட்ருப்போம். இது வந்து அடிக்கடி நடந்துட்டுருக்குன்னா இட்ஸ் ஆக்சுவலி வெரி டிஃபிகல்ட், ரொம்ப சிரமம் தாங்க. இதை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணக்கூடும் அப்படின்னா, பெரியவங்க சொல்லியிருப்பாங்க வாயில் புண்ணு இருக்குன்னா வயிற்றில் புண்ணு இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாங்க அவங்க ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பிரச்சனை வந்து வாயில் தான் தெரியுது, உதட்டில் தெரியுது, நாக்கில் தெரியுது, புண்ணு இருக்குது. பிரச்சனை அங்கே இருக்குன்றதுக்காக சொல்யூஷன் அங்கேயே தேடுறீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும், அதோட சொல்யூஷன் இன்னொரு பக்கம் இருக்கும். இதுதான் நம்ம உடம்பு ஒவ்வொரு விஷயமாக நமக்கு தனித்தனியாக ஒன்றோட ஒன்று சம்மந்தம் அப்படிங்கிறத நமக்கு ஒவ்வொரு சிம்டமாக விளக்கம் கொடுத்து நமக்கு சிம்டமேட்டிக்கலாக சொல்லிகிட்ருக்கு. நம்ம தான் அதை புரிஞ்சிக்க தவறிடுறோம். ஸோ பெரியவங்க ஆனால் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, வயிற்றில் புண்ணு இருக்குது, அதை ட்ரீட் பண்ணு, ஒரு கீரை சொல்லி அந்த கீரையை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க, சுக்குட்டி கீரை சாப்பிடுங்க, இது வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணு ஆற்றும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்போம். சிலதை நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், சக்ஸஸ்ஃபுல்லாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப ஏன் வந்துட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றதுனால அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். அதனால் நீங்கள் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கலாம். இது எல்லாமே நல்லா கவனிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களும் அதே கண்டிஷன், அதே ஃபுட்டை தான் சாப்பிட்றாங்க, நீங்களும் அதே ஃபுட்டை தான் சாப்பிட்றீங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு, ஏன் மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க அவங்களுக்கே அந்த ப்ராப்ளம் வரல, ஃபுட்டு தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஏன் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அரைஸ் ஆகலை அப்படின்னா விஷயம் இதுதாங்க. ஸ்டமக்கில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, இட்ஸ் நாட் ஃபுட்டுங்க. ஃபுட்டு டிபெண்ட் பண்ணி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ பிரச்சனை வயிறு சம்மந்தமாக இருக்குது. பசி சரியில்லாமல் அடிக்கடி பசிக்குது, சரியாக சாப்பிட முடியல, டேஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது, சரியாக ஜீரணம் ஆக மாட்டேங்குது, சாப்பிட்டா வந்து வயிறு டைட் ஆகிடுது, இது மாதிரி ஏதாவது ஒரு இரைப்பை சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடும். ஸோ இதோட வெளிப்பாடு தான் உங்களோட இண்டிகேஷன், உங்களோட வாய்ப்புண். ட்ரீட்மெண்ட்டை உங்களோட ஸ்டமக்கு கேடுங்க. அக்குபஞ்சர்